ஓகே 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 பிரதர். ஸ்கிரீன் ஷேர். ஓகே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்ம மறுபடியுமாக இந்த பைபிள் ஸ்டடியை தொடர்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம 40வது ஸ்டடி. நம்ம 11வது அதிகாரத்துல இருக்கிறோம். ஃபெய்த் அப்படிங்கிற அந்த டாபிக்ல வந்து நம்ம இந்த காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த காரியங்களை நம்ம இந்த 11வது அதிகாரத்துல இருக்க காரியங்களை நம்ம வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சாப்டர். விசுவாச வீரர்களின் பட்டியல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஒருவேளை இந்த காரியத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் சில பேக்ரவுண்ட்ஸை டச் பண்ணிட்டு உள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அதனால அதற்கான சில காரியங்களை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து இந்த ரிஃபர்மேஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, இந்த நம்முடைய மத சீர்திருத்தம் ஒண்ணு நடந்துச்சு மார்ட்டின் லூத்தருடைய காலத்துல. அது ஏன் நடக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு முன்னால டார்க் ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் டார்க் ஏஜஸ் சொல்றாங்க அப்படின்னா, மக்களை வந்து நீங்க பைபிளை வாசிக்க கூடாது என்று சொல்லி தடுத்து வைத்திருந்தார்கள். யாரும் பைபிளை வாசிக்க கூடாது, இந்த ஃபாதர்ஸ் அவங்கதான் அதை வாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால மக்களுக்கு வந்து வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு தெரியாது. அதனுடைய விளைவு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, சர்ச் அத்தாரிட்டிஸ் யாரெல்லாம் அந்த அதிகாரம் உள்ளவங்களா இருந்தாங்களோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பொய்களை இல்லைன்னா தவறான டாக்டரின்ஸை உள்ள கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணி மக்களை கண்ட்ரோல் பண்ணாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து பணம் சம்பாதிப்பதற்கான வழியையும் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். இதுதான் அந்த சூழ்நிலையில நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப நான் மார்ட்டின் லூத்தர் மட்டும் இல்ல, நிறைய தியாலஜியன்ஸ் வந்து பைபிளை படிக்கும் போது இல்ல சில காரியங்கள் இப்படி இல்லை அப்படிங்கறத அவங்க எடுத்துட்டு அவங்க ரியாக்ட் பண்றதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அந்த சபையானது என்ன செஞ்சுட்டு இருக்குது அது வந்து சரியில்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மார்ட்டின் லூத்தருடைய ஒரு ஆக்ஷன் வந்து, அவர் செய்த ஒரு காரியம் வந்து இந்த ரிஃபர்மேஷனை ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு, இல்லைன்னா ஆரம்பித்து வைத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அவர் என்ன பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும். அவர் வந்து ஒரு 95 தீசஸ் அப்படின்னு சொல்லி 95 காரியங்களை ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி கொண்டு போய் ஜெர்மனில வீட்டன்பர்க் அப்படிங்கிற தேவாலயத்தினுடைய கதவுல அவர் ஆணி வச்சு அடிச்சாரு. ஆக்சுவலா அந்த ஆணி வச்சு அடிச்சாருங்கிறது ஒன்றும் புதுசு இல்ல. பிரேயர் பாயிண்ட்ஸை எப்படி நோட்டீஸ் போர்ட்ல போஸ்ட் பண்ணுவாங்களோ அதுதான் அவங்களுடைய மெத்தட். அந்த மாதிரி அவர் போஸ்ட் பண்ணார், அவ்வளவுதான். சோ அந்த மார்ட்டின் லூத்தரை இப்படி கொண்டு வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த 2 பைபிளுடைய புக்ஸ் என்னன்னு கேட்டா, ஒண்ணு வந்து கலாட்டியன்ஸ், இன்னொன்னு வந்து ரோமன்ஸ். இந்த 2 புக்ல இருந்து அவர் என்ன படிச்சாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, சால்வேஷன் இஸ் த்ரூ ஃபெய்த் அப்படிங்கறத அவர் படிச்சாரு. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இந்த ரிஃபர்மேஷனுக்கு அமைந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இந்த ரிஃபர்மேஷன் அப்படின்னு சொன்ன உடனே அது சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீர்திருத்தம் அப்படிங்கறத சொன்ன உடனே இந்த there is a theology, இந்த ரிஃபர்மேஷனை குறித்ததான ஒரு இறையியல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ப்ராட்டஸ்டன்ட் சபை அப்படின்னா இது வந்து இந்த ரிஃபர்மேஷனுடைய தியாலஜியை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். இதுல என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவங்க வந்து நீங்க வந்து அந்த ரிஃபர்மேஷனுடைய பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு 5 காரியங்களை த பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த 5 சோலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோலாஸ் அப்படின்னா ஒன்லி அப்படின்னு அர்த்தம். சரியா, ஓகே. அந்த 5 சோலாஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இதை இன்னைக்கு நம்ம வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம். ஒருவேளை நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா சோலா ஃபெடே, சோலா கிராச்சியா, சோலா ஸ்கிரிப்சரா, சோலா டியோ குளோரியா, சோலாஸ் கிறிஸ்டஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கு அர்த்தத்தை பிராக்கெட்ல போட்டுருங்க. கிருபை என்ன? விசுவாசத்தினால் மட்டுமே, கிருபையினால் மட்டுமே, வேதாகமம் மட்டுமே, மகிமை தேவனுக்கு மட்டுமே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே. இதுதான் அந்த 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த ரட்சிப்புக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லும் போது விசுவாசம் மட்டும்தான் தேவை, வேற எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறதுதான் மார்ட்டின் லூத்தருடைய டைம்ல அவங்க ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நிறைய பாவ மன்னிப்பு சீட்டை வித்து காசு பார்த்துட்டு இருந்தாங்க. இதே மாதிரி நிறைய தவறான காரியங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இவங்க கஷ்டப்பட்டு சில வேலைகளை எல்லாம் செய்தாதான் இவங்களுக்கு ரட்சிப்பு உண்டுன்னு சொல்லி, இல்ல விசுவாசம் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு காரியம். அதுதான் மார்ட்டின் லூத்தர் இந்த கலாத்தியர் நிருபத்திலிருந்தும் இந்த ரோமர் நிருபத்திலிருந்தும் முன்னெடுத்து வைத்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கக்கூடியது கிருபையோடு சேர்ந்து வரக்கூடியது, விசுவாசத்தோடு கூட சேர்ந்து வரக்கூடியது கிருபை. அப்போ விசுவாசத்தினால் மட்டுமே ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் போது அங்க எந்த கிரியையும் செய்யப்படாத காரணத்தினால அங்க வந்து கிருபை என்ற ஒன்று தேவைப்பட்டது. அதனால அந்த சோலா கிராச்சியா அப்படிங்கிறது அது கூட சேர்ந்ததுக்கு பை கிரேஸ் அலோன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்தாப்புல அங்க அவங்க ஃபேஸ் பண்ண இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டாச்சுன்னா, இந்த கேத்தலிக் சர்ச்ல த சர்ச் ட்ரெடிஷன் அண்ட் த சர்ச் அத்தாரிட்டிஸ் இவங்க எல்லாம் வந்து பைபிளுக்கு மேல, அதாவது போப்பு சொன்னா அது பைபிள் வார்த்தைக்கு மேல, அதே மாதிரி எங்களுடைய வழக்கத்தின்படி அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து பைபிளை விட அதிகமாக அதுக்கு மரியாதை கொடுத்து விடுவார்கள். அப்ப அந்த ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த பாப்பல் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது போப்புக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம்லாம் இந்த பைபிளுக்கு மேல இருந்ததுனால அப்படின்னு அவங்க கருதுனதுனால இத சொல்ல வேண்டியது இருந்துச்சு. வேதாகமம் மட்டுமே எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது சொல்றதுக்காக இந்த ஸ்டோலா ஸ்கிரிப்சரா கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அதை தொடர்ந்து வந்த காரியம் தான் எல்லா மகிமையும் தேவனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் ஜெபிக்க வேண்டும், எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான். இது வந்து அந்த மரியாதை பற்றி அவங்க உள்ள கொண்டு வந்ததுனால அதுக்கு மாற்றாக இதை கொண்டு வந்தாரு. இதை இன்னைக்கு கூட நம்ம போய் பார்த்தோம்னா புராட்டஸ்டன்ட் தியாலஜி அப்படின்னு சொன்ன உடனே இந்த 5 சோலாஸ் அப்படிங்கிறத அடிக்கடி எல்லாரும் பேசுவாங்க. ஒருவேளை நம்ம இதை எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா இந்த 5 சோலாஸ் வந்து அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மையை இந்த தியாலஜியன்ஸ் வந்து நமக்குள்ள கொண்டு வர்றாங்க. ஆனா இதுல நம்ம வந்து சில காரியங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் என்றால் இந்த 5 சோலாஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது, எப்போ வந்துச்சு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த சோலா ஃபைடே, ஃபெய்த் அலோன், அது என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து ரட்சிக்கப்படுவதற்கு எந்த கிரியையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது 1554வது ஆண்டுல இந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த மார்ட்டின் லூத்தர் எப்பவும் போய் அந்த விட்டன்பர்க்ல அவரு அந்த 95 தீசஸ நெயில் பண்ணாரு அப்படின்னா, ஆணி அடித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து 1517ல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சோலா ஃபைடே அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்போ வந்துச்சுன்னா 1554ல. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள், ஒரு 37 வருடங்களுக்கு பின்னாலதான் இந்த சோலா ஃபைடே அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்போ அந்த காலகட்டத்துல என்ன இருந்துச்சுன்னா இந்த சோலா ஃபைடே, ஃபெய்த் அலோன் ஃபார் சால்வேஷன், இதுதான் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்ட ஒரு காரியமாக இருந்துச்சு. அப்போ மத்த 4 காரியங்கள் எப்ப வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அது நீங்க அந்த போட்டிருக்க இயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோலா கிராச்சியா, கிரேஸ் அலோன் அப்படின்னா நீங்க எந்த மெரிட்ஸும் உங்களுக்கு தேவையில்லை, கிருபை மட்டுமே போதும், அதனால உங்களுக்காக வேற எந்த ஸ்பெஷல் தகுதிகள்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ இதுல சேர்க்கப்பட்டது அப்படின்னா 1916 தான் சேர்க்கப்பட்டது. அப்ப 16வது நூற்றாண்டுல அது இல்ல, 20வது நூற்றாண்டுல தான் கொண்டு வந்தாங்க. அப்ப சோலா ஸ்கிரிப்சரா எப்ப சொன்னாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நோ ட்ரெடிஷன், சர்ச் கிரீடு, சர்ச் அபிஷியல்ஸ் இவங்களுக்குலாம் அத்தாரிட்டி கிடையாது, பைபிளுக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி, பைபிள் சொல்லுவதுதான் கடைசி அப்படிங்கறத எப்ப கொண்டு வந்தாங்கன்னா அதுவையும் 1916ல கொண்டு வந்தாங்க. அப்ப நல்லா பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா ரிஃபர்மேஷன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த சோலா கிராட்டியா, சோலா ஸ்கிரிப்சரா அப்படிங்கிற 2 ஸ்டேட்மெண்ட் இந்த 5 சோலாஸ்ல ஆட் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் சோலே டியோ குளோரியா அப்படிங்கிறது எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா அது வந்து இந்த மேரி, ஹெயில் மேரி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கு விரோதமாக கொண்டு வந்தாங்க. இதை எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1958ல தான் அது உள்ள வந்துச்சு. அது வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா இத கொண்டு வரும்போது அவங்க வந்து இந்த சோலா ஸ்கிரிப்சரா அப்படிங்கறத கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு பதிலா சோலி டியோ குளோரியா கொண்டு வரலாமா அப்படிலாம் சில பிரச்சனைகள்லாம் அங்க நடந்துச்சு. இதை தனியா வச்சுக்கவா, இல்ல இது ஸ்கிரிப்சரை சோலா ஸ்கிரிப்சரா அப்படிங்கறது இது ஓவர் டேக் பண்ணிருமா அப்படின்லாம் அவங்க பேசினாங்க. இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் நடந்துச்சு. அது வந்து 1958ல வந்துச்சு. இந்த சோலஸ் கிறிஸ்டஸ், கிரைஸ்ட் அலோன், பிரிஸ்டுக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாது, ஏன்னா அந்த பாவ மன்னிப்பு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நிறைய காரியங்கள்ல அவங்க செஞ்சுட்டே வருவாங்க. கிரைஸ்ட் மட்டும்தான் செய்ய முடியும், கிறிஸ்து மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாரும் அதை செய்யக்கூடாது என்பதை 1965ல தான் சொன்னாங்க. இப்ப நம்ம மைண்ட்ல எப்படி இது ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராட்டஸ்டன்ட் தியாலஜியை பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த 5 சோலாஸ் அப்படின்னு டக்குன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டா மார்ட்டின் லூத்தர் தான் இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மென்டல் இமேஜ் கிடைக்கும். ஆனா நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆரம்பத்துல சோலா ஃபெய்டே, தி ஃபெய்த் அலோன் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் இவங்க இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கிறாங்க. அப்படின்னா இது எனக்கு என்ன, நான் என்ன க்ளூ இதுல இருந்து எடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சர்ச்சில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த சோலஸ் கூட நம்ம இன்னொன்னு ஆட் பண்றதுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் உண்டு. ஏன்னு கேட்டா 16வது நூற்றாண்டுல நடந்ததுக்கு அப்புறம் 20வது நூற்றாண்டுல தான் 4 விஷயங்கள் ஆட் ஆயிருக்கு. அப்படின்னா 21வது நூற்றாண்டுல சபை தப்பா போச்சுன்னா இந்த சோலா கூட நம்மளும் ஒரு புதியதாக ஒரு சோலாவை ஆட் பண்ண முடியும். இந்த 5 சோலோ நம்ம ரொம்ப கட்டுப்படுத்துமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து நமக்கு ஒரு கைட்லைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட வேண்டும். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கால்வினிசம் அப்படின்னு ஒரு தியாலஜி இருக்கு. ஆக்சுவலா ஜான் கால்வின் ஒரு கண்டெம்பரரி, அதே காலகட்டத்துல மார்ட்டின் லூத்தருடைய காலகட்டத்துல வாழ்ந்த இன்னொரு தியாலஜியன்.
இவர் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிறிஸ்டியன் சர்ச் அப்படின்னு ஒரு பெரிய வால்யூம் புக் எழுதியிருக்கிறார். அதுல வந்து இவர் வந்து நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறார். ஒருவேளை இந்த கால்வினுடைய லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் படிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் வந்து ரொம்ப அதிகமாக பாடுபட்ட ஒரு சஃபரிங் சர்வன்ட் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம அவரை எடுத்துக்கலாம். அவர் வந்து இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் தியாலஜி. இந்த ரிஃபார்ம் தியாலஜில அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாலஜினா இருந்தார். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டூலிப் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை நீங்க இது வரைக்கும் நீங்க கேள்விப்படல, இந்த அட்லீஸ்ட் இப்ப கேள்விப்பட்டுக்கோங்க. இந்த கால்வினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கால்வினுடைய தியாலஜி என்ன அப்படிங்கும்போது இந்த டூலிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அக்ரோனிம். சரியா? என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் எழுத்துக்களை எல்லாம் சேர்த்து மொத்தமாக உருவாக்கப்பட்ட ஒண்ணு. ஓகே, அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்க முடியும். they said total depravity அப்படின்னா, மனுஷன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னா அவன் தன்னுடைய ரட்சிப்புக்கு எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கறதுதான் டோட்டல் டிப்ரவிட்டி. அவனால எதுவுமே செய்ய முடியாது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, காட் எலெக்டட், தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார், இல்லைன்னா தெரிந்து கொண்டார், இல்லைன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? இது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவன் எந்த அடிப்படையில தெரிந்து கொள்வார் என்பது அன்கண்டிஷனல். யார் அவர் தெரிந்து கொண்டார், ஏன் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது. அவர் யாரை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். அதுக்குதான் அன்கண்டிஷனல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 2 எழுத்து வந்துருச்சு. மூணாவது வந்து லிமிட்டட் அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தது நம்ம என்ன சொல்றோம், உலகம் முழுசுக்கா மரித்தார் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த தியாலஜி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, எவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்களோ அவர்களுக்காகத்தான் இயேசு மரித்தார். அப்படின்னா எல்லாருக்காகவும் மரித்தாரா அப்படின்னு கேட்டா இல்ல, யார் ரட்சிக்கப்படுவாங்களோ அவங்களுக்காக தான் மரித்தார். அப்ப அந்த அட்டோன்மெண்ட், பாவ மன்னிப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இல்ல அப்படின்னு அந்த தியாலஜி சொல்லுது. நான் பேசும்போதே உங்களுக்கு சில கொஸ்டின் உங்க மைண்ட்ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தாப்புல ஐ அப்படிங்கிறது என்னன்னா, இர்ரெசிஸ்டபிள் கிரேஸ். தேவன் ஒருவனை தன்னிடத்தில் இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அந்த அவருடைய கிருபையை தரும்போது அதை எதிர்ப்பதற்கோ வேண்டாம் என்று சொல்வதற்கோ மனிதனால் முடியாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த இர்ரெசிஸ்டபிள் கிரேஸ். ஆண்டவர் வந்து கிருபையை கொடுத்ததுதான் அதை ரெசிஸ்ட் பண்றதுக்கு மனிதனுக்கு, அதை எதிர்ப்பதற்கு, வேண்டாம் என்று சொல்வதற்கு மனிதனுக்கு பலன் இல்லை என்று சொல்வது அந்த இர்ரெசிஸ்டபிள் கிரேஸ். அதை மறுக்க முடியாது. கடைசி பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, பெர்சிவரன்ஸ் ஆஃப் த செயின்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். சில நேரத்துல அதை பிரிசர்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்சிவரன்ஸ் அப்படின்னா கடைசி வரைக்கும் போராடுவது, விசுவாசிகள் கடைசி வரைக்கும் இந்த ரட்சிப்புக்காக போராடுவது அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. இல்லைன்னா விசுவாசிகள் கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படுவது, அதையும் சொல்லுவாங்க. இந்த 2 காரியங்களும் இதுல சொல்லுவாங்க. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் வச்சு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த 5 காரியங்கள் தான் ரட்சிப்பினுடைய அடிப்படை. மனிதனால எதுவுமே செய்ய முடியாது. தேவன் எந்த விதமான பாகுபாடும் காட்டாம அவருக்கு பிரியமானவர்களை தெரிந்தெடுத்துக் கொண்டார். அவங்களுக்கு மட்டும்தான் அவர் மன்னிப்பை கொடுப்பதற்காக மரித்தார். அவர் கொடுக்கிற கிருபையை யாராலையும் உதறி தள்ள முடியாது. அப்படிப்பட்டவர்கள் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பார்கள் அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட கொண்டு வந்து இதை கால்வினிசம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுகிற எல்லா தியாலஜினுக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட். 90% சர்ச்சஸ் வந்து இதைத்தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனா இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ட்ரூத் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த அக்ரானின் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நீங்க யோசித்தீங்க அப்படின்னா, ஹிஸ்டரி எடுத்து தேடி பாத்தீங்கன்னா 1905வது வருஷம் தான் முதல் முறையாக இந்த டுலிப் அப்படிங்கிற வேர்டை கொண்டு வந்தாங்க. இது எப்போ முதல்ல பிரிண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1932க்கு முன்னால இந்த டுலிப் அப்படிங்கிற வேர்டு பிரிண்ட்லயே இல்ல. சரியா? இந்த 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் 1963ல பப்ளிஷ் ஆன ஒரு புக்லெட் 5 பாயிண்ட்ஸ் ஆஃப் கால்வினிசம் டிஃபைன்ட், டிஃபெண்டட், டாக்குமெண்டட் பை டேவிட் என் ஸ்டீல் அண்ட் கர்டிஸ் சி தாமஸ். இவங்க 1963ல இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டுலிப் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அப்ப இந்த டுலிப் அப்படிங்கிறது 17வது நூற்றாண்டு, 18வது நூற்றாண்டு, 19வது நூற்றாண்டு மக்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு யாருக்கும் தெரியாது. இது வந்து 20வது நூற்றாண்டில் நடந்த ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு நம்ம சர்ச்ல எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, கால்வினே இந்த டுலிப்பை வந்து கிரியேட் பண்ணி அவர் கொடுத்துட்டு போன மாதிரி தான் ஒரு ஃபிகர் பிரசன்ட் பண்ணப்படும். ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்க ஃப்ரீயா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா நான் சொல்ற டீடைல்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். அப்படின்னா 5 solas, the 5 pillars of reform theology அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல அந்த ஒன்லி ஃபெய்த் அதுதான் ஆரம்ப காலத்துல இருந்து இருந்துச்சு. அதுவும் ரிஃபர்மேஷன் ஆரம்பித்து ஒரு 30-40 வருடங்களுக்கு பின்னால வந்துச்சு. மற்றதெல்லாம் 20வது நூற்றாண்டுல வந்தது. அதே மாதிரி இந்த டுலிப் அப்படிங்கறத கால்வினிசம் சொல்லக்கூடிய இந்த காரியம்
20வது நூற்றாண்டில் தான் வந்தது. அப்ப இந்த 5 காரியங்களை நம்ம பார்க்கும்போது இதை பற்றி வேத வல்லுநர்களுடைய நல்ல கருத்து என்னன்னு கேட்டாச்சுன்னா, இந்த 5 காரியங்களும் தேவன் ஒரு பாவியை மீட்பதற்காக செய்த காரியங்களை பற்றி அழகாக சொல்லுகிறது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான வார்னிங்கே நம்ம சேர்த்துக்கிட வேண்டியது என்னன்னு கேட்டாச்சுன்னா, எதையுமே நம்ம சுருக்கி ஒரு சம்மரி கொடுக்கும் போது அந்த சம்மரியில எல்லாமே கரெக்டா வந்துச்சா அப்படின்னு கேட்டா அது நிறைய நேரத்துல நிறைய கேள்வி வரும். அதே போல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா டாக்டரினையும் நம்ம எப்படி ஷார்ட்கட்ல சொல்லும் போது அதுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமோ அதே மாதிரி இந்த டுலிப் ஆல்சோ காசஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது ஒரு புரிந்து கொள்ளுதலில் குழப்படியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது உண்மை. இது சொன்னது பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், அதனால நான் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்து போட்டிருக்கிறேன். ஓகே, இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டுலிப் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நிறைய தியாலஜியன்ஸ் ஈக்குவலா, அதாவது இந்த டுலிப்பை எப்படி ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி ஈக்குவலா திங்க் பண்ணக்கூடிய தியாலஜியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கருத்துக்களை இல்லைன்னா இந்த உண்மைகளை வேறு விதமாக எப்படி சொல்வதுன்னு யோசித்து அவங்க வேறு சில அக்ரானிம்ஸ் உருவாக்குனாங்க. சரியா? ஓகே, நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தீமோத்தி ஜார்ஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் டுலிப் அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிட்டு ரோசஸ் அப்படின்னு ஒண்ணா இன்ட்ரோடியூஸ் பண்ணார். ஒருவேளை டுலிப் அளவுக்கு இது ஃபேமஸ் ஆகல, ஏன்னா அந்த 1963 அந்த பப்ளிஷ் ஆன புக்கை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த ஆல்டர்னேட்டர் ரோசஸ் கொடுத்ததை யாரும் அக்செப்ட் பண்ணல. இதுல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த ரேடிக்கல் டிப்ரவிட்டி கிட்டத்தட்ட அதே பாயிண்ட், ஓவர் கம்மிங் கிரேஸ், சாவரின் எலெக்ஷன், அந்த இடம் மாறி இருக்கும் ஆனா மீனிங் கிட்டத்தட்ட அதேதான், எட்டர்னல் லைஃப், சிங்குலர் ரிடம்ஷன். இதுதான் அவர் சொன்ன 5 காரியங்கள். டுலிப் வேண்டாம், ரோசஸ் வச்சுக்கணும் அப்படின்னு தீமோத்தி ஜார்ஜ்ங்கிறவர் சொன்னார். அதே மாதிரி ரோகர் நிக்கோல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்தாரு, காஸ்பல் அப்படின்னு சொன்னாரு. 6 எழுத்துக்கள், அதுல 5 எழுத்து இருந்துச்சு, இவர் 6 எழுத்துக்களை கொண்டு வந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, கிரேஸ், ஆப்ளிகேட்டரி கிரேஸ், சரியா, கட்டாயமான ஒரு கிருபை, சாவரின் கிரேஸ், அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது, கர்த்தர் தீர்மானித்தால் தீர்மானித்தது, அதான் சாவரின் கிரேஸ். அந்த இர்ரெசிஸ்டிபிள் கிரேஸ் மாதிரியே தான் இதுவும் சாவரின் கிரேஸ். ப்ரொவிஷன் மேக்கிங் கிரேஸ் அப்படின்னா நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு நமக்கு தேவையான கிருபைகளை தரக்கூடிய ஒரு கிருபை. எஃபெக்சுவல் கிரேஸ், பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கிருபை. லாஸ்டிங் கிரேஸ், ஒரு விசுவாசியை கடைசி வரைக்கும் காத்து கொள்ளக்கூடிய கிருபை. அப்ப அவர் எல்லாமே கிரேஸ்னே கொண்டு வந்திருப்பாரு. கிரேஸ், ஆப்ளிகேட்டரி கிரேஸ், சாவரின் கிரேஸ், ப்ரொவிஷன் மேக்கிங் கிரேஸ், எஃபெக்சுவல் கிரேஸ், லாஸ்டிங் கிரேஸ் அப்படின்னு ஒரு 6 காரியங்களை சொல்லி இது அதை விட நல்லா இருக்குதுன்னு இவர் சொன்னார். இதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆகல, ஆனா இன்னும் இருக்குது. ஓகே, இது போக இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி அக்ரானிம்ஸ்ல ஒரு வார்டு ரோஸ்னியோ இல்லைன்னா காஸ்பல்னியோ இல்ல ட்ரிலிப்னியோ சொல்லாம 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் இப்படிலாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜேம்ஸ் மான்ட்கமரி அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன எழுதினாருன்னா, அவர் ஒரு 5 பாயிண்ட் சொன்னாரு. நம்ம அதை ரொம்ப சீரியஸா படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அப்படியே ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா நான் எழுதிருப்பேன். ரேடிக்கல் டிப்ரவிட்டி, அன்கண்டிஷனல் எலெக்ஷன், பர்டிகுலர் ரிடம்ஷன், எஃபெக்ஸ் கிரேஸ், பிரிசர்விங் கிரேஸ். பேசிக்கலா அந்த டுலிப்புடைய ஆல்டர்னேட் வேர்ட்ஸ்னே சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் கிரெக் ஃபாஸ்டர் திரும்ப ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இவர் என்ன சொன்னாருன்னா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸ்டேட் ஆஃப் மேன் பிஃபோர் சால்வேஷன், ரட்சிக்கப்படுவதற்கு முன் மனிதனின் நிலைமை. அது என்னன்னா, அவன் முழுவதுமாக அவன் ஒரு அசுத்தமான வாழ்விலே இருந்தான் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அவனுடைய நிலைமை. 2வது என்ன நினைச்சுன்னா, ஒர்க் ஆஃப் த ஃபாதர். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் தெரிந்தெடுப்பு, அன்கண்டிஷனல் எலெக்ஷன் நம்ம சொன்னாலே அதுதான் அவர் சொன்னாரு. ஒர்க் ஆஃப் த ஃபாதர் இன் சால்வேஷன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒர்க் ஆஃப் த சன் இன் சால்வேஷன் அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை சொல்ல போனா அந்த அட்டோன்மெண்ட் பத்தி நம்ம பேசணும் இல்லையா, அதுதான் அவங்க சொல்லுவாங்க. இது பர்சனல் சால்வேஷன். அடுத்த ஸ்டெப்ல ஒர்க் ஆஃப் த ஸ்பிரிட் இன் சால்வேஷன். இதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா, இதுதான் அந்த சாங்டிபிகேஷன், அது கூட சேர்ந்தது. சூப்பர் நேச்சுரல் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும் அப்படிங்கறத பத்தி அவர் பேசினாரு. கடைசியில ஸ்டேட் ஆஃப் மேன் ஆஃப்டர் சால்வேஷன், அவன் எப்படி இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஒருவேளை சொல்ல போனா அதே 5 காரியங்கள், ஆனா வெவ்வேறு விதமாக இவர்கள் எல்லாம் பேசி வெவ்வேறு விதமான நிறைய கருத்துக்களை கொடுத்திருப்பார்கள். அப்படின்னா டுலிப் அப்படிங்கிறது வேர்ட் ஆஃப் காடுக்கு ஈக்குவல் கிடையாது. அந்த 5 பில்லர்ஸ் இந்த 5 சோலாஸ் அது ரொம்ப இன்ஸ்பயர்ட் வேர்ட் ஆஃப் காட் மாதிரி நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இது ஒரு பேக்ரவுண்ட். இப்போ நம்ம வரலாம். இப்போ ரட்சிப்பு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு முன்னால வரக்கூடிய 2 கேள்விகள் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஒண்ணு ஃபெய்த், இன்னொன்னு ஒர்க். இதுதான் ஆரம்ப காலத்துல இருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சண்டைகள். சரி, ஓகே. கிருபையினாலா இல்லை என்றால் விசுவாசத்தினாலா, எது நம்மை ரட்சிக்கும்? அப்போ அங்க நிறைய ஆல்டர்னேட்ஸ் கொடுப்பாங்க. கிரேஸ் அண்ட் ஃபெய்த், நாட் ஒர்க். முதல்ல ஃபெய்த்தும் ஒர்க்கும் சொல்லுவாங்க, ஃபெய்த் வர்சஸ் ஒர்க்னு. ஆனா ஃபெய்த் கூட கிரேஸ் சேர்த்துக்குவாங்க. கிரேஸ் அண்ட் ஃபெய்த், ஒர்க் கிடையாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கேத்தலிக் சர்ச்சுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க விசுவாசமும்
வேலையும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிறதுக்கு அந்த எக்குமெனிக்கல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுனால ஃபெய்த் அண்ட் ஒர்க் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இத மாதிரி இன்னும் நிறைய காரியங்களை எல்லாம் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்ப இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல பிரசங்கங்கள்லாம் கேட்டா அந்த பிரசங்கங்கள்லாம் அவங்க பைபிள்ல இருந்து வசனத்தை எடுத்து கோட் பண்ணுவாங்க. ஆனா வசனத்தின் அடிப்படையில சரியா பேசுறாங்களா அப்படின்னா இல்ல, நமக்கு அதை சொல்ல முடியாது. இவங்க இதுல எந்த வியூல நிக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு சொல்ல முடியாது. அதனால நமக்கு ஒரு தெளிவான அறிவு இருந்தால் தான் சொல்ல முடியும். எபிரேயர் நிருபம் இந்த விஷயத்திலே நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிருபமாக இருக்கிறது. சரியா? ரைட். இப்ப சில வசனங்களை இது குறித்ததான சில வசனங்களை நம்ம பார்ப்போம். இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிச்சுவேஷன். வசனத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா இங்க என்ன சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், அப்ப அவர் எப்படி ரட்சித்தாருங்க ரொம்ப அழகா தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு. நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், அப்ப எப்படி ரட்சித்தாரு? நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இங்க இந்த தெரிந்தெடுப்பு, அழைப்பு, கிருபை எல்லாமே இங்க உள்ள வந்திருக்கும். அப்ப ரட்சிப்பு கிரியையினால இல்ல அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க பவுல் சொல்லிவிட்டார். ஒரு நல்ல வசனம். அடுத்தப்பல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரோமர்ல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அதுக்கு ஏதாவது பண்ணணுமானா இல்ல, இலவசம். அந்த இலவசம் என்கிறது தான் அந்த கிருபை அப்படிங்கறத ஹைலைட் பண்ணுது. நோ நீட் டு டூ எனி ஒர்க், எந்த கிரியையும் செய்ய வேண்டியதில்லை, எந்த பேமெண்ட்டும் இல்ல. அது வந்து இலவசமாக அது இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால நமக்கு கிடைக்கிறது. நம்ம நீதிமன்களாக மாற்றப்படுகிறோம் என்று சொல்லி ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே வசனத்தை வேறு விதமாக எபேசியர் 2:8 நம்ம எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இதான் நம்ம அடிக்கடி நம்ம பேசக்கூடிய ஒரு வசனம். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்னு கேட்டா, கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது நம்முடைய எஃபர்ட் இல்ல, இது காட்ஸ் கிஃப்ட். இது வந்து நமக்கு மிக 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 முக்கியமான ஒரு வசனமாக நம்ம அடிக்கடி கோட் பண்ணக்கூடிய வசனம். சரி, இப்போ ஒரு 3 வசனம் பார்த்திருக்கிறோம். கிருபையினால இலவசமாக கிஃப்டாக நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த 3 வசனங்கள்ல நம்ம வந்து பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போனோம் அப்படின்னா இங்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 1:17 இப்படி ஒரு வசனம் இருக்குது. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் நமக்கு வாசிக்கும் போது நம்ம அப்படியே பேதுருவை வாசிக்கும் போது அப்படியே வாசிச்சு போயிடுவோம். இதை அப்படியே நிறுத்தி யோசித்து பாருங்க. இவ்வளவு நேரம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற நமக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, நியாய தீர்ப்பு என்று சொல்லி ஒன்று வரும்போது அந்த நியாய தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கணும்? அவனவனுடைய விசுவாசத்தின்படி நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்லி இருக்குங்கிறது நல்லா கவனமாக பார்த்தா, அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர், அதனால நீங்க வந்து பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வசனங்கள் விசுவாசத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு வசனம் கிரியையை பற்றி பேசுகிறதே அப்படின்னு நீங்க யோசித்தீங்க அப்படின்னா நமக்கு உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, யாக்கோபு நிருபத்துல அவர் எழுதியிருப்பார். கிருபை அந்த கிரியைகளை பத்தி அவர் எழுதியிருப்பார். அதுக்கு முன்னால இங்க ஒரு வசனத்தை பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து வெளிப்படுத்தல் உள்ள ஒரு காரியம். என்ன கேட்டீங்கன்னா, தியத்தீரா சபைக்கு அவர் எழுதுறாரு. அங்க என்ன எழுதுறாருன்னா, உன்னுடைய கிரியைகளையும் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய ஊழியத்தையும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிரியைகளை பத்தி அங்க பேசுகிறார். அங்க பின்னால் ஒரு 4 அடுத்த லைனுக்கு போனீங்கன்னா, முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இது ஒரு பாராட்டு. அவ கிரியைகளை அவர் பாராட்டுகிறார். அதை சொல்லிட்டு 23வது வசனத்துக்கு வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கிரியையின்படிதான் அவர் பலனளிப்பார். அப்ப விசுவாசத்தின்படி பலனளிப்பாரா, கிரியையின்படி பலனளிப்பாரா? சரி, இதுக்கு அடுத்த கேள்விக்கு நம்ம வந்தோம். அடுத்த வசனத்துக்கு நம்ம வந்தோம்னா, இங்க வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துல இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடைசி பக்கம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்போ கிரியைகளின்படி அவர் பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்ப இங்க என்ன பாக்குறோம்னா, விசுவாசத்தினாலே நம்மை ரட்சிக்கிற தேவன் ஏன் கிரியைகளின் அடிப்படையில் நம்மை நியாயம் தீர்க்க வேண்டும்? விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம நியாயம் தீர்த்து விடலாம் அல்லவா? அப்ப ஏன் இந்த 2
நியாயம் தீர்ப்பதற்கு அவர் கிரியைகளை விரும்புகிறார், ஆனால் ரட்சிப்பதற்கு அவர் விசுவாசத்தை விரும்புகிறார். இது ஏன்? இந்த ஒரு கேள்விக்கு சரியான ஒரு விடையை நம்ம பைபிள்ல இருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிறைய காரியங்கள்ல இருந்து நம்ம வெளியில வந்துவிட முடியும். நிறைய குழப்பங்களில் இருந்து நம்ம வெளியில வர முடியும். சரி, நீங்க வெளிப்படுத்தல், அதே வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க பரலோகத்துக்குள்ள உள்ள போறதுக்கு, பரலோகத்தில் உள்ள அதிகாரத்தை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன அடிப்படை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் அவங்கதான் பாக்கியவான்கள். அப்ப கற்பனைப்படி செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுவதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம அப்படியே இந்த மத்தேயுவுக்கு போனோம் அப்படிங்கிட்ட அங்க வந்து இப்படி சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அதில் பிரவேசிப்பான். அப்போ சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியம் அங்கே அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசம் எங்க, அடிப்படை எங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யாக்கோபு ஒரு நல்ல கனெக்ஷன் கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாருன்னு பாருங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? அப்படியே விசுவாசமும் கிரியைகளில் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். 18வது வசனத்துல எப்படி இருக்குது? கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. இது யாக்கோபுடைய ஒரு ஆர்குமெண்ட். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உன்ட விசுவாசம் இருக்குன்னு நீ சொல்ற, ஆனா உன்கிட்ட கிரியை இல்லைன்னா உன் விசுவாசத்தை எப்படி நீ வெளியில காட்டுவ? என்கிட்ட கிரியை இருக்குது, என் கிரியையின் மூலமாக நான் என்னுடைய விசுவாசத்தை காட்டுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்கிட்ட கிரியை இல்லாம விசுவாசம் இருக்குன்னு சொன்னா அது செத்த விசுவாசம். அழகா அது அவரே சொல்லிடுவார். சரியா? நீங்க பாருங்க 20வது வசனம் இந்த கீழே இருக்குது. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? அது உனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் கேட்கிறார். ஓகே, அதுக்கு மேல பாத்தீங்க அப்படிங்கிட்ட அவர் என்ன கேட்கிறாருன்னா, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அதுதான் நம்ம எபிரேயர்ல வாசிப்போம். விசுவாசம் எதை பற்றி இருக்க வேண்டும் என்றால், தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எபிரேயர் 11ல வாசிப்போம். இங்க அவர் சொல்றாரு, தேவன் ஒருவர் உண்டென்று நீ விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன, ஆனா கிரியே இல்லைன்னா அது யூஸ்லெஸ், அது செத்து போச்சுன்னு உனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு. வீணான மனுஷனே அப்படின்னு இருக்கு. அது ஒரிஜினலா கிரீக்ல வந்து வெயின் இல்லைன்னா எம்டி அப்படிங்கிற வேர்டு தான் அங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அதனால அதை வந்து சரியாக நம்ம அர்த்தம் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முட்டாள், அறிவில்லாத மனிதனே அப்படின்னு அதுக்கு சொல்ல வேண்டியதுதான். அப்ப அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை ப்ரூவ் பண்றதுக்கான கிரியைகள் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா உன்னுடைய விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்கிறாரு. சரி, அதை பத்தி அவர் பேசும்போது நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற வசனம் எங்க பாக்குறோம் அப்படின்னா, இது யாக்கோபு நிருபத்துலதான் நம்ம பாக்குறோம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கு பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்? ஆபிரகாம் வந்து விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் அப்படி வசனம் இருக்குது. நம்ம அந்த வசனத்தை பார்க்க போறோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு யாக்கோபு, என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஈசாக்க பலிபீடத்தின் மேல செலுத்தும் போது அந்த கிரியையினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். அப்ப ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டாரா, இல்லை என்றால் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டாரா? கேட்க வேண்டிய கேள்வி. அப்ப 22வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அவன் பாருங்க, விசுவாசம் இருக்கணும் யாரு மேல? தேவன் மேல. அந்த விசுவாசம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நீ சும்மா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அது பிசாசு விசுவாசிக்கிற மாதிரிதான் இருக்கும். அது செத்த விசுவாசம். அப்போ விசுவாசம் எப்படி காட்டப்பட வேண்டும்? கிரியையினால காட்டப்பட வேண்டும். அப்ப ஆபிரகாம் இடத்துல விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை தன்னுடைய கிரியைகளினாலே அவர் அதை ப்ரூவ் பண்ணி, கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது. அப்ப விசுவாசம் இருந்தா அந்த விசுவாசத்துக்கு கூட அந்த விசுவாசம் பூரணப்படுவதற்கு, பிகம் அ பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தா மாறுறதுக்கு, இல்லைன்னா முழுமை அடைவதற்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அங்க என்ன தேவை அப்படின்னு கேட்டாச்சுன்னா கிரியை தேவையாக இருக்கிறது. இப்ப நம்ம தியாலஜிக்கு அப்படி நீங்க பின்னால போனீங்கன்னா சோலோ ஃபீடே ஒன்லி த்ரூ ஃபெய்த் அப்படின்னு சொன்னாங்க. விசுவாசம் மட்டுமே. அதைத்தான் இன்னைக்கு நிறைய பேர் பிடிச்சுக்கிட்டு விசுவாசத்தினால மட்டும்தான் நீ ரசிக்கப்படுவான்னு சொல்றாங்க. நம்ம பைபிள்ல என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, விசுவாசம் மட்டும் உன்கிட்ட இருந்து கிரியை இல்லைன்னா அது யூஸ்லெஸ். உன்னுடைய விசுவாசத்து கூட கிரியையும் சேர்ந்து இருந்தால்தான் அது பயனுள்ளது. கிரியைகளினால் தான் விசுவாசம் பூரணப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள்.
யாக்கோபு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிச்சு. எப்போ அவர் விசுவாசம் பூரணப்பட்டது இல்லையா, அவர் அந்த ஈசாக்கை பலியிடுவதற்கு பலிபீடத்தின் மேல் கிடத்தின போது அப்பா அதை பத்தி அவர் சொல்றாரு யாக்கோபு. இதே வசனத்தை பழைய ஏற்பாட்டிலும் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவன் கர்த்தரை விசுவாசித்தான் ஆபிரகாமை பற்றி, அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்ப நம்ம இதை வாசித்து போகும்போது விசுவாசித்தான் என்பதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா இங்க யாக்கோபு இதை அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன காமிக்கிறாருன்னா, அந்த விசுவாசத்துக்கு உள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, கிரியை செய்கிற விசுவாசமாக, கிரியைகளினாலே பூரணப்பட்ட விசுவாசமாக இருந்தது. அப்ப இங்க கர்த்தர் விசுவாசித்தான் என்று மட்டும் நம்ம ஆதியாகமத்துல வாசித்த உடனே அவன் விசுவாசிச்சான் நம்பணும் அப்படின்னு மட்டும் யோசிச்சுட்டு போகல. அங்க யாக்கோபு நமக்கு ஒரு கமெண்ட்ரி தராரு. என்ன கமெண்ட்ரி தராரு? விளக்க உரை தராரு. அந்த விசுவாசம் கிரியைகளை உள்ளடக்கியதாக இருந்து அந்த கிரியைகளினாலே பூரணப்படுத்தப்பட்டதாக இருந்ததினாலே அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். அப்போ விசுவாசம் வேணும், ஆனா அது கூட சேர்ந்து நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இந்த கிரியைகளும் சேர்ந்து வர வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து இங்க இருக்குது. அப்ப என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நிறைய குழப்படிதான். விசுவாசம் போதும், விசுவாசம் போதும். அந்த விசுவாசத்தை ப்ரூவ் பண்றதுக்கான உன்னுடைய கிரியை எங்கே? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்றால் அவனுடைய கிரியை அவனை பூரணப்படுத்தினது என்று சொல்லி இருக்கிறது. அது என்ன ஆச்சு? இப்ப நம்ம இதை ஏன் படித்துக் கொண்டிருக்கிறோம்னா, நம்ம ஒரு லிஸ்டா ஓல்ட் டெஸ்டமென்ட் சயின்ஸை பத்தி தான் நம்ம இந்த 11வது அதிகாரத்துல நம்ம படிக்க போறோம். அப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு முன் என்ன சொல்றது, ஒரு ப்ரிப்பரேஷனாக, ஒரு நம்ம இதை தயார் செய்து கொள்வதற்காக தான் நம்ம இந்த காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்போ நமக்கு முன்னால இன்னொரு கொஸ்டின் இருக்குது. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இது அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கும் ஒரு சரியான பதிலை நாம் கொண்டு வந்தால்தான் நம்ம சரியா நம்ம பின்னால போக முடியும். அந்த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹவ் ஆர் த ஓடி சைன்ஸ். அந்த ஓடி சைன்ஸ் நான் சொல்லும் போது those who lived before Jesus death and resurrection, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்கள் உயிர்த்தெழுதலுக்கு முன்னதாக வாழ்ந்த எல்லாரும் ஓடி சைன்ஸ். அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? இது அடிக்கடி கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்னா நியாயப்பிரமாணம் இருந்தது, பலிகளை செலுத்தினார்கள். அவங்க பலிகளினாலும் நியாயப்பிரமாணத்தினாலும் ரட்சிக்கப்பட்டார்களா, இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு முறையிலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி நமக்கு ஹோல் பைபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய கீயை நம்ம கையில தரும். இப்ப நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்னால என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எதை விசுவாசிச்சோம்? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று சொல்லி நம்ம விசுவாசிச்சோம். அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எடுத்துக்கோங்க, ஆபிரகாமை எடுத்துக்கோங்க, இல்ல யோசேப்பை எடுத்துக்கோங்க, இல்ல யாரு வேணாலும் பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டா, இவங்க ரட்சிக்கப்படுவதற்கு எது காரணமாக அமைந்தது? தேவன் எதன் அடிப்படையில் இவர்களை ரட்சித்தார்? இதை நம்ம அடுத்த பைபிள் ஸ்டடியில நம்ம கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு இந்த பைபிள் ஸ்டடி நான் தொடருவேன். சோ நாளைக்கு இந்த கேள்வியோடு கூட ஹவு த ஓடி சைன்ஸ் ஆர் சேவ்ட் அப்படிங்கிறதோட நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம ஜெபித்து முடித்து விடலாம். நமக்கு இன்னொரு 1 நிமிடம் இருக்கிறது. கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான இரவு வேளையிலும் இந்த அருமையான வேத தியான கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் தொடர்ந்து இந்த வசனங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு முற்பட்டு போக நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த கற்றுக் கொடுத்தவே பாதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கலந்து கொண்டவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாளை தினத்திலேயும் நம்முடைய சமூகத்தில் கூட கிருபை தாரும். ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் உதயர பெற்ற நாமத்திலே கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே. ஆமென். ஆமென்.